ராமராமா, பானுவாசரः ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திர மாதம் 6ஆம் தேதி, த்விதீய திதி, மதியம் 1 மணி 27 நிமிஷம் வரை. பின்பு திருத்தீய திதி, பரணி நட்சத்திரம் கார்த்தால 9 மணி 23 நிமிடம் வரை. பின்பு கிருத்திகா நட்சத்திரம். ஆயுஷ்மான யோக, கௌலவ கரணம். இன்னைக்கு ஸ்ரீ பலராம ஜெயந்தி. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நாளைய தினம் அக்ஷய திருதியை. இந்த நன்னாளில் அவசியம் நாம் செய்ய வேண்டியது என்ன? அக்ஷய திருத்தீய அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலம். அக்ஷய திருத்தீய அப்படின்னு சொன்னாலே உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது. இது தங்கத்தை வாங்க வேண்டிய நாள் அல்ல, ஆனால் தங்கத்தை தானம் அளிக்க வேண்டிய நாள் அக்ஷய திருத்தீய அப்படிங்கிறது. ஒரு தங்கத்தை சுவர்ணத்தை தானம் பண்ணினா தன்னையே தானம் பண்ண பலன்னு சாஸ்திரம் சொல்றது. தனக்கு, அதாவது தன் ஒரு மனுஷனுடைய உயிருக்கு பிரதிநிதியாக சுவர்ணத்தை சாஸ்திரம் சொல்றது. தன்னை உயிரை தானம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இந்த தங்கத்தை தானம் பண்ணினா, தன்னையே தானம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுலயும் இந்த அக்ஷய திருத்தீய அன்னைக்கு பண்ணக்கூடியதான சுவர்ண தானம், ஹிரண்ய தானம்னு பேர் அதுக்கு. இது குறைவற்றதான பலனை கொடுக்கும். அதாவது ஏதோ நாம் ஒரு புண்ணியம் பண்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலனுக்கும் அளவு உண்டு. அந்த எந்த அளவு நாம் புண்ணியம் பண்ணினோமோ அந்த அளவு தான் அந்த புண்ணியத்தினுடைய பலன் கிடைக்கும். அந்த புண்ணியத்தினுடைய பர்சன்டேஜ் முடிஞ்சு போயிடுதுன்னா பலனும் முடிஞ்சிடும். ஆனா இந்த அக்ஷய திருத்தீய அன்னைக்கு நாம் பண்ணக்கூடிய தானங்கள் இருக்கே, சுவர்ண தானம் மற்றும் ரஜத தானம், ரஜதம்னு சொல்லக்கூடிய வெள்ளியை தானம் பண்றது, வஸ்திரங்களை தானம் பண்றது, அன்னதானம் பண்றது, பொருள்களை வாங்கி கொடுக்கறது, ஏதோ திரவிய தானங்கள் பண்றது, இந்த மாதிரி ஏதோ நல்ல தர்மஸ்தாபனங்களுக்கு, பாடசாலைகளுக்கு, குருகுலங்களுக்கு, கோஷாலைகளுக்கு டொனேஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி நாம் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் மற்றும் பூமி தானம், பூதானம், கோதானம், இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் தானம், இந்த மாதிரி பண்ணக்கூடிய தானங்கள் இருக்கே, இந்த அக்ஷய திருத்தீய அன்னைக்கு பண்ணக்கூடிய தானங்கள், இதிலிருந்து வரக்கூடிய பலன் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அக்ஷயம் அப்படிங்கிற சொல். அந்த அர்த்தத்தை தான் அது குறிப்பிடுறது. குறைவற்றது அப்படின்னு அர்த்தம் அக்ஷயம் அப்படின்னா. அப்படி அப்பேற்பட்ட புண்ணிய காலத்தான் இந்த அக்ஷய திருத்தீய. இன்றைய தினம் அவரவர்கள் சக்திக்கு தக்கவாறு தானம் அளிக்க வேண்டும். கட்டாயம் தானம் அளிக்க வேண்டும் என்பது சாஸ்திரத்தின் கருத்து. ராமராம்.